டிக்ஷனரியில இருந்து ஒரு எலமெண்ட்டை எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்மளோட இந்த கீ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ அந்த இடத்துல இருக்கோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து வேல்யூ அக்சஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட். பட் நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட, அதாவது பில்ட்-இன் ஃபங்க்ஷனா இருக்க இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்மளால வேல்யூஸ் அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் d.get. ஸோ இது ஃபங்க்ஷனால இந்த மாதிரி ரவுண்ட் பிராக்கெட்ஸ் கூட தான் நம்மளோட கீயோட நேம் நம்ம வந்து தரணும். நேம் கொடுத்து நான் என்டர் கொடுத்தாலுமே எனக்கு வந்து அதே அவுட்புட் தான் வரும். ஸோ கெட் நேம் அப்படின்னா நம்ம டிக்ஷனரியில் போய் பார்ப்போம். ஸோ நேம்ங்கிற கீ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து காட்டும். இப்போ சப்போஸ் நான் டிக்ஷனரியில் இல்லாத ஒரு வேல்யூ தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் இல்லை. ஸோ நான் அட்ரஸ்ங்கிற கீவேர்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னாலுமே எனக்கு வந்து எந்த ஒரு எரருமே நம்மளுக்கு வந்து வராது. ஸோ அதுதான் கெட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இதுவே நம்ம முன்னாடி பண்ண மெத்தட் மாதிரியே நம்ம இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்க எனக்கு வந்து ஆக்சுவலாக எரர் தான் வரும். இங்கே பாருங்க அட்ரஸ் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால கீ எரர் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் கூட